இப்படி இல்லாம ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கா, ஆனா ஒரு சில பேர் இப்படிதான் ஏமாத்துறாங்க. நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் உங்கள மாதிரி கடைக்காரங்க கிட்ட தானே வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அதான் கிடையாது. எங்கள மாதிரி கடைக்காரங்க கிட்டலாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க டைப் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதை யார் கேக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் டைப் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதுல எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குவீங்களா? இதே ஆன்லைன்ல பொருள் வாங்குனீங்கன்னா பார்க்க முடியுமா? எக்ஸ்பைரி ஆன பொருள் கூட விக்கிறாங்க. எக்ஸ்பைரி ஆன பொருள் இல்ல, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 2 மாசம் முன்னாடி இருக்க பொருளை நாங்க கம்பெனிக்காரங்க கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். ஆனா ஆன்லைன்ல ரேட்டை உடைச்சு விட்டு ஆஃபர் கிஃபர்லாம் போட்டு அந்த பொருளை உங்க தலையில கட்டிடுவாங்க. இப்போ நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குறீங்க, அது நல்லா இல்லனா என் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவீங்கல்ல. அதே ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாதுப்பா. எங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கே நம்ம சோம்பேறித்தனம் படுறோம், அந்த பொருளை திருப்பி மாத்துறதுக்கு சோம்பேறித்தனம் பட மாட்டோமா என்ன? மஞ்சோக்கா, நம்ம சோம்பேறித்தனத்தை முதலீடா வச்சுதாங்க அவங்க கொள்ள லாபம் பாக்குறாங்க. அட பெருமாளே, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இனிமே நான் ஆன்லைன்ல பொருள் வாங்கலப்பா. அப்படி சொல்லுங்கக்கா.